கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். ஆமாண்டவரே, வார்த்தையின் வேளையிலே உம்மோடு ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வானம் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலிலிருந்து ஏல் பெத்தேலுக்குள் ஒளித்த அந்த வாக்கு தத்தங்களுக்கு சொந்தமான கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை கலங்கி நிற்கிற என் ஜனத்தோடு வெளிப்படட்டும். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் வேரோடு வெட்டுகிறேன், கடிந்து கட்டுகிறேன். உங்க இரத்தத்தை எடுத்து இந்த பாளையம் முழுவதும் தெளிக்கிறேன். விடுதலை வரட்டும். அடிமையை மறைக்கிறேன். என்னை மறைத்து வார்த்தையை தெளிவாய் போதிக்க என்னை அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆவியானவரே நீர் இயங்குவீராக. அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. சத்தம் வரலையே. அல்லேலூயா. ஆமேன். உங்க தூக்கத்தை கடத்துறதுக்கு 3:30 வரை போயிட்டேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா இந்த ஒரு வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ண போயிருக்கும்போது ஒரு கணவர் ஒரு சகோதரி 2 பேர் இருக்கிற வீடு. அவர் சொன்னார், பிரதர் கரெக்டான நேரம் என்ன செஞ்சிருக்காரு, கூட்டம் வச்சிருக்காரு. ஏன்னா பெண்களுடைய வீட்டு பெண்களுடைய ஓய்வு நேரம் இதுதான், மத்தியானம் அந்த 2 to 4 தான். ஏன்னா 2 வரை மத்தியானம் சமையல், பிறகு 4 மணிக்கு மேலே மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிடணும் பிள்ளைகளுக்கு டீ காஃபின்னு. ஆனால் அந்த 2 மணி நேரத்தை கரெக்டாக வச்சுட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த 2 மணி நேரம் இங்கே நீங்கள் படுற பாடு என்னன்னு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னன்னாலும் பரவாயில்ல, தூங்கியாவது காலத்தை என்ன செஞ்சிட்டோம். 2025 முதல் மாதத்தின் 4வது வாரத்துக்குள்ள ஓடி வந்துட்டோம். ஆமேன். கர்த்தர் மீதமுள்ள காலங்களிலும் நமக்கு நன்மை செய்வார். நிச்சயமா ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை விடுவிக்க போகுது. ஸோ பைபிள் ஓப்பன் பண்ணி வைக்கணும், வசனங்களை கண்கள் பார்க்கணும், ஆள்காட்டி விரல் அதை அடையாளப்படுத்தணும், வார்த்தைகள் வாயினால் அசை போடப்பட்டு இருதயத்துக்குள்ளே போகணும். ஆமேன். அப்போ தான் அந்த பிரசங்க நேரம் எஃபெக்டிவான நேரமாக இருக்கும். கர்த்தர் உடனுக்குடன் அற்புதம் செய்ய போகிறார். இனி கேட்டு என்னைக்கோ இல்லை, இன்னைக்கான செய்திக்கான அற்புதத்தை இனி வரும் வாரத்துக்குள் உங்கள் கண்கள் காண, வாழ்க்கை அதை அனுபவிக்க ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இன்று நான் என்ன வார்த்தை சொல்லி உங்களுக்கு பிரசங்கிக்கட்டும் என்று நான் காத்திருந்த போது மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். முதல்ல என் அன்பு தேவ பிள்ளைகள் அத்தனை பேரும் பரிசுத்த வேதத்தை திறந்து மல்கியா 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்பி 10ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை கொண்டு போகலாம். இப்பொழுது ஒருவர் அந்த 10ஆம் வசனத்தை படிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும்
உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கும், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போகு மட்டும் ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? நான் வானத்தின் பலகணிகளை, கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாராம். எப்படி? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும். இங்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நாம் அமர்ந்திருக்கிறோம்? நாம் பல கதவுகளை தட்டி பார்த்திருந்திருப்போம். அரசாங்கத்தினவிலிருந்து எனக்கு உதவி வராதா? உறவுக்காரங்க எனக்கு உதவ மாட்டாங்களா? அல்லது ஒரு லோனுக்காக பேங்க்ல காத்திருந்தேன், அல்லது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எப்படியாவது உதவி செய்வேன்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. ஆனா அங்கெல்லாம் வாசல் அடைக்கப்பட்டு போச்சு. எங்க நீதி கிடைக்கணுமோ, எங்க நியாயம் வரணுமோ, எங்க உதவி வரணுமோ, எங்க உங்க மேல இறக்கம் வரணுமோ, அவங்க கதவுகள் எல்லாம் உங்க எல்லைகள்ல எப்படி இருக்கு? பூட்டப்பட்டதா இருக்கு. ஆனா இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உனக்காக வானத்தின் பலகணிகளை திறப்பேன். ஆமேன். மதகுகளை திறப்பேன். திறந்து என்ன செய்வாராம்? பார்க்கலாம் மாட்டாரு. நீ அவர் சொல்லுகிறார், இடம் கொள்ளாமல் போகு மட்டும் ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆண்டவர் இனி பிச்சு பிச்சு கொஞ்சமா தர மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மொத்தமா கொடுக்க போறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, சொட்டு சொட்டா அல்ல. கர்த்தர் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் சம்பூரணமாய் கொடுக்க போகிறார். எதெல்லாம் பற்றாக்குறை, எதெல்லாம் இல்லை, எதெல்லாம் பூர்த்தி செய்யப்படலையோ அத்தனை உதவிக்காகவும் வானம் இன்று முதல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன். மனிதர்கள் கதவை அடைத்தால் என்ன? சூழ்நிலைமைகள் கதவை அடைத்தால் என்ன? எதிர்பார்த்த நபர்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டால் என்ன? உங்களை அழைத்தவர் உங்களை மறப்பாரோ? ஆமேன். அவர் உங்களை கைவிடுகிறது இல்லை. ஐயா, நாங்க ஏழப்பாள ஜனங்கள் ஐயா, எங்களுக்கு நீதி செய்ய வேண்டியவங்களே அவங்க நீதியின் கதவை பூட்டி போட்டுட்டாங்க. பயப்படாத, நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவர் உனக்காக இருக்கிறார். அவர் அண்ட சராச்சரங்களை படைத்த தேவன். அவர் சொல்லுகிறார், நான் ஏன் வானத்தின் பல கனிகளை திறந்து வச்சிருக்கிறேன். ஆமேன். இனி அங்க இருந்து ஆசீர்வாத மழை கொட்டும். ஒரே நேரத்தில் ஆசீர்வதிக்க முடியுமா? நோவா காலத்துல பூமி ஆண்டவர் அழிக்கும்படி எண்ணம் கொண்டார். ஒரே மழையில வானம் திறக்கப்பட்டுச்சு. முழு பூமியும் வெள்ளத்துக்குள்ள முங்கி போச்சு. ஜல பிரளயத்தினுடைய அழிவு. அப்படியே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 24. ஆதியாகமம் 24 நான் படிக்கிறேன் 1ஆம் வசனத்தை. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வைத்திருந்தாராம். அல்லேலூயா. இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆபிரகாமின் சந்ததியே, உங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு, சகல ஆசீர்வாதத்தையும் உன் எல்லைகளுக்குள் கட்டளையிட போகிறேன். மகனுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், மகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம், கணவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு தந்த நிலம், வீடு, வருமானம் எல்லாவற்றிலும் இனி பற்றாக்குறை அல்ல, வெறுமை அல்ல, சகல நன்மையையும் கொடுக்க போகிறேன். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சான் தெரியுமா? ஆதியாகமம் 24 35ஆம் வசனத்தை பாருங்க. பைபிளை பூட்டிடாதீங்க. ஆதியாகமம் 24:35 கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அதே ஆதியாகமம் 13 திருப்புங்க. 13ஆம் அதிகாரம் 13:6. 13ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 13:6. அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியும் குடும்பமும் பூமியில இருக்க முடியும். பூமி தாங்கலையும் அவங்க ஆசீர்வாதத்தை. அவ்வளவு ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், பொன், பொருள், வெள்ளி. அம்மா, நீங்க உங்க வீட்டை பார்க்கும்போது இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம்.
உங்க மகன் வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, தீர்க்கமாய் பேசுகிறார். நான் வானத்தின் பலகணியை உனக்காக திறப்பேன், உன் குடும்பத்துக்காக திறப்பேன். திறந்து ஆபிரகாமுக்கு எப்படி அவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமி தாங்க கூடாதிருந்ததோ, ஆபிரகாமினுடைய வேலைக்காரன் தன் எஜமானனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து எப்படி மிகைப்படுத்தி என் எஜமானன் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னானோ, அதே போல உங்களை குறித்து சொல்லும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அவர் ஒருத்தர் தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாரா? யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க திருப்பி. யோபு 1:3. யோபு 1:3 எல்லாரும் எடுங்க, இப்ப படிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமின்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா, ஆமேன். ஆனா நான் அப்படி 7000 ஆட்டுக்கு ஜெபிக்கலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அக்காமார் 3 ஆட்டை வச்சுட்டு 3 வாரம் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 3 ஆட்டை வச்சுட்டு 3 வாரம் கூட்டத்துக்கு வர மாட்டாங்க. ஏன் ஒரு நாயை வச்சுட்டு கூட ஐயோ நாய் பட்னியா கிடக்கும்னு நாயை விட்டுட்டு வர மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் யோபுவை எப்படி ஆசீர்வதிச்சிருந்தாராம்? கிழக்கத்திய புத்திரர்களிலேயே செல்வ சீமாட்டானாய் வைத்திருந்தாராம். ஆமேன். யோபு காலை எதனால கழுவுவாராம் தெரியுமா? நெய்யினால காலை கழுவுவாராம். நம்மலாம் நெய்யை எப்படி பார்த்து ஏன்னா அதான் உள்ள இதுலயே காஸ்ட்லியான பொருள், பார்த்து அப்படி தண்ணி காட்டுவோம். ஆனா யோபு கால் கழுவுவதற்காகவே நெய்யை வைத்திருந்தாராம். ஆமேன். அவ்வளோ பெரிய செல்வ சீமாட்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையை கொடுப்பேன், உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஏன்னா அந்த உலகத்துல நீங்க பார்த்து வந்ததெல்லாம் கஷ்டத்தை, நஷ்டத்தை, தோல்விய, ஏமாற்றத்தை, இழப்ப, கைவிடப்பட்டதை, வறுமைய, தரித்திரத்தை, சில நேரங்கள்ல உங்க வீடுகளோட வருமானம் காரியம் பிச்சை எடுக்கக்கூடிய தர்மம் எடுப்பவர்கள் நிலையை விட மோசமாய் இருந்தது உண்டு. ஆனா அதுக்கு மத்தியிலையும் நீங்க அதை வெளியே காட்டலனாலும் ஆண்டவர் உங்களை போஷித்து காப்பாற்றி நடத்தினார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். அவனை மட்டும் தான் ஆசீர்வதிச்சிருந்தாரா? தானியேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம், வேதத்தை நல்லா திருப்புங்க. தானியேல் 1:20. தானியேல் 1ஆம் அதிகாரம். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். தானியேல் ஆண்டவர் 10 மடங்கு ஞானம் கொடுத்து வச்சு ஆசீர்வதிச்சிருந்தார். அல்லேலூயா. எத்தனை மடங்கு ஆசீர்வாதங்க? 10 மடங்கு. தேசத்துல குறி சொல்லுபவர்கள், சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள், அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் 10 மடங்கு ஞானம் பெற்றவனாக ராஜா தானியேலை கண்டறிந்தார். அந்த உயர்வு எப்படி இருந்துச்சுன்னா, தானியேலை ராஜா தனக்கு நிகரான அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆமேன். உங்களுக்கு இந்த நாட்களுக்கு பிறகு ஞானத்தின் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆதியாகமம் 26:12 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ பிள்ளையே, பஞ்ச காலம் வானம் பார்த்த பூமியா அந்த நிலம் இருக்கிறது. ஆனா பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்த பொழுது கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதிக்க காரணம், கர்த்தர் அவனுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்திருந்தார். அல்லேலூயா. உங்களுக்காக, உங்க மகனுக்காக, மகளுக்காக ஆண்டவர் இந்த நாள் தொட்டு வானத்தை திறக்கிறார், வானத்தின் கதவை திறக்கிறார். அடைபட்ட வாசல் முன்பு இனி என்ன செய்ய போறோம்? மூச்சு முட்டுத, என்னால முழுங்கவும் முடியல, விழுங்கவும் முடியல, என் நிலைமை கண்ணை கட்டி காட்டில் விடப்பட்டது போல இருக்குன்னு அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையை பயப்படாத. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் உன்னை ஒருபோதும் மறந்து போவாததுமான என் தேவாதி தேவன் உனக்காக ஒரு கதவை திறந்து வைத்திருக்கிறார். அது வானத்தின் கதவு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்போ வானத்தின் வாசல் அப்படின்னா அது பரலோக கதவு. ஆமேன்.
ஆண்டவர் பரலோக கதவை திறந்திருக்காரு. ஆங்கில வேதாகமத்தில் நம்ம படித்த வசனத்தை எப்படி எழுதியிருக்குன்னா, இதோ பரலோகத்தின் கதவை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. அப்ப யார் திறந்திருக்கா? பிதா. உங்களுக்கு எங்கிருந்து நன்மை வரப்போகிறது? பிதாவினிடத்தில். சாதாரண பிதா இல்ல, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. சங்கீதம் 115:5-15:3 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை அவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? லூக்கா 6:38 சொல்லுது. நம்ம வாஸ்த மல்கியா 3:10 ஒட்டுன வார்த்தை. லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க கொடுக்கிற பிள்ளைங்க தான். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் சர்ச்சுக்கு கொடுக்கிறேன், மிஷினரிக்கு கொடுக்கிறேன், ஊழியர்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்தால் போதாது. ஆமேன். ஆண்டவர் சில காரியத்தை உங்ககிட்ட இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவற்றை காணிக்கையை கொடுத்துட்டு தசம பாகத்தை கொடுத்துட்டு பொருத்தன பொருட்களை பலிபிடத்தில் வச்சுட்டு நம்ம அப்படியே போயிட்டா ஆண்டவர் அதில் மயங்குகிற தேவன் அல்ல. ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கணும், காலத்தை கொடுக்கணும். கரெக்டா சில பேர் 1000 ரூபாய் சம்பளம்னா 100 ரூபாய் வச்சிருவாங்க. ஆனா அதே நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம சரியா 2 மணி நேரம் 40 நிமிடத்தை ஆண்டவருக்காக செலவழிக்கணும். மொத்தமா செலவழிக்க உலக சமயம் இல்லைனாலும் ஒரு 24 மணி நேரத்தை 3ஆ பிரிச்சா 2 மணி நேரம் 40 நிமிடம் தேவ சமூகத்துல ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருக்குன்னு தன் நேரத்தை கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்போ பார்த்தாலும் சில சிஸ்டர் சொல்லுவாங்க, என் கூட்டத்துக்கு வரல, இன்னைக்கு வீடு நிறைய வேலை இருக்கு, எனக்கு துணி துவைக்கணும், எனக்கு ரேஷனுக்கு போகணும், இன்னைக்கு நான் மீன் கடைக்கு போகணும், இன்னைக்கு எனக்கு விருந்தாள் வருவாங்க, இன்னைக்கு எனக்கு பேங்குக்கு போகணும். நான் சொல்றேன், கூட்டத்துக்கு வர்றதுக்கே இவ்வளவு சாக்கு போக்கு இருக்கும்னா ஆண்டவர் அந்தரங்கத்தில் அரைக்கதவை பூட்டி நீங்க தேவ சமூகத்தை தொட்டு ஜெபிக்க எவ்வளவு சாக்கு போக்கு வச்சிருப்பீங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, இல்லை, ஆண்டவர் எதிர்பார்ப்பார் 24 மணி நேரத்தை என் மகா மார்த்தாள போல புலம்பி தீக்கத்தான் வச்சிருக்கோம். அவ்வளவு நேரத்தை கொடுத்தோம். அந்த நேரங்கள் சமாதானத்தோட கழியுதா? சந்தோஷத்தோட கழியுதா? போர்க்களத்துல தான் முடியுது, விவாதத்துல முடியுது, தர்க்கத்துல முடியுது, ஏமாற்றத்துல முடியுது, வெறுமையில முடியுது, புலம்பல்ல முடியுது, கவலையில முடியுது. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நீங்க உங்க சமயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்களேன். 1 நாளாகமம் 29:14, 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுத்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்றேன், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கறதுல பிசினித்தனம் பண்ணக்கூடாது, ஆண்டவர்கிட்ட ஏமாற்றவும் கூடாது. ஆமேன் சொல்லுங்க. தாவீது இங்க அழகாய் சொல்லுகிறார், உங்க கிட்ட இருந்து வாங்கணும், உங்க கிட்டையே கொடுக்கிறோம். சில பேருடைய ஆசீர்வாதம் தடப்பட்டு கிடைக்க காரணம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நான் இழந்து நிக்கிறேன். எப்படி டயலாக் எப்படி வருது? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத நான் இப்படி ஏமாந்து நிக்கிறேன். அப்படி இல்லை. நீங்க கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு பலன் கொடுத்தது யாரு? கஷ்டப்படுறதுக்கு ஒரு வேலையை கொடுத்தது யாரு? நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அதற்கான கூலிய கொடுக்கும் எஜமானனை உனக்கு கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆமேன். கர்த்தர் கொடுத்ததை நான் இன்னைக்கு இழந்து நிக்க என்ன சொல்லணும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. திருத்திக்கோங்க, உங்களுடைய ப்ராசஸிங் வேர்டு கரெக்டா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுவும் உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தர் கொடுத்த ஈவு. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்தது.
தாவீது அழகாய் சொல்லுகிறார், உம்மிடத்திலிருந்து வாங்கினோம் உமக்கே கொடுக்கிறோம். அல்லேலூயா. எங்க திறமை இருக்கலாம், உண்மை. திறமை எதுல செயல்படுது? உங்க சரீரம். உங்க சரீரத்தை உருவாக்கினவர் யார்? சரீரத்துக்கு உயிர் கொடுத்தவர் யார்? அந்த சரீரத்துக்கு ஞானம் கொடுத்தவர் யார்? சில பேர் பேச்சுல பார்த்தா நான் ஞானி என்பார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களை விட ஞானிகள் குப்பை மேட்டில் இருக்கிறார்கள். ஆனா உங்களை உயர்த்தி வச்சதுக்கு காரணம் உங்களை நம்பினாரு, உங்க மேல கிருபை வச்சாரு. உங்க பிதாக்கள் ஜெபித்த ஜெபம், உங்க அப்பா அம்மாவுடைய உண்மைங்க, அந்த தாத்தா பாட்டியோட உண்மை, அவங்க ஊழியம், அவங்க ஊழியத்தை தாங்கின பலன் ஒன்ன தெரிந்து கொண்டார், விசேஷித்தவர்களாய் மாற்றினார். இது கர்த்தர் கொடுத்த ஈவு. எந்த திறமையும் ஆண்டவற்றிருந்தா வருது, எந்த ஞானமும் ஆண்டவற்றிருந்தா வருது. அல்லேலூயா. ஒரு வீட்டை கட்டி இருக்கலாம், ஒரு நிலத்தை வச்சிருக்கலாம், ஒரு கார் வச்சிருக்கலாம், பிள்ளைகளை கட்டி கொடுத்திருக்கலாம், படிக்க வச்சிருக்கலாம். நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய படிக்க வச்சேன், என் பிள்ளை என்ன கவனிக்காம போயிட்டான். இல்ல, கர்த்தருடைய கிருபையினால் அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படித்த ஆளாக்க இயேசு எனக்கு உதவி செய்தார். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை கவனமா இருக்கணும் சிஸ்டர். ஏன் ஆசீர்வாதத்துக்கு தடை? நீ ஒன்ன வெளிப்படுத்தாத. ஆமேன். உன் சுயத்தை வெளிப்படுத்தாத. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அளவற்ற இரக்கம். ஆமேன். அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்தது நாங்க உங்களுக்கு கொடுத்தோம். ஆமேன். நாம இன்னைக்கு நிறைய காரியத்துல கர்த்தருக்கு கொடுக்கறதுல சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்றேன், முதல்ல நாக்க ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாக்கை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். நாக்க தெருமுனையில் இருக்கிற அக்காவுக்கு கொடுத்துடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாக்க போன்ல யாருக்கிட்டையோ கெடுத்து பேசுறதுக்கு அடமானம் வச்சிடக்கூடாது. நிறைய நாக்கு சேட்டு கடையில் அடமானமா இருக்கிற மாதிரி, ஆமா, உலக கட்டுக்கதைக்கு என்னதான் இருக்கு? அடமானத்தில் இருக்கு. உன் நாவு புறங்கூறுவதற்கும், உன் நாவு மற்றவர்களை இழிவுபடுத்தவும், கேவலப்படுத்தவும், எரிச்சல் மூட்டவும், உன் நாவு மற்றவர்கள் இருதயத்தை குத்தி கிழிக்கவும் ஆதாரமா இருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் நாவை கர்த்தருக்கு கொடு. அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பு பிரதியாயிருக்கட்டும். ஆமேன். வானம் சும்மா திறக்கப்படாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அதான் சங்கீதக்காரராகிய தாவீது எக்காலத்திலும், ஓய்வு நாளில் மட்டுமல்ல, பிரபு கிதியோன் கூட்டத்துக்கு வரும்போது மட்டும் ஸ்தோத்திர பலி அல்ல, எக்காலத்திலும், எவ்வேளையிலும், என் நேரத்திலும் கர்த்தரை துதிக்கும் துதி என் வாயில் இருந்தது, என் நாவில் இருந்தது. ஆமேன். தேவ பிள்ளையே, துதியை தவிர வேறொன்றும் வர வேண்டாம். முறுமுறுப்பு வர வேண்டாம், கோபமான வார்த்தை வர வேண்டாம், சாபமான வார்த்தை வர வேண்டாம், காயப்படுத்தும் வார்த்தை வர வேண்டாம், பிறருக்கு விரோதமாய் கோள் பேசும் வார்த்தை வர வேண்டாம். துதி மட்டுமே வந்து கொண்டு இருக்கட்டும். அல்லேலூயா. உன் நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் வாயை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. அப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுப்பார், தாராளமாய் கொடுப்பார். ஆமேன். நான் சொல்றேன், அம்மா ஐயா நல்லா கவனிங்க. தாவீதுக்கு அந்த வனாந்தரத்துல யாருமே இல்லைங்க. அப்பா கூட தாவீது அபிஷேக ஆராதனைக்கு கூப்பிடல. ஏன்னா அப்பா தகுதி பார்த்தாரு, அப்பா திறமையை பார்த்தாரு. அது யாருக்கு இல்ல? தாவீதுக்கு இல்ல. ஏன் அவனை கூப்பிட்டு நம்ம அந்த இடத்துல வருத்தப்படுத்துவானே? அவன் அந்த ஆடு மேய்க்கிற வேலைக்கு தான் சரி நினைச்சாரு. ஆனா ஒண்ணு, பரலோகம் அவருக்கு அந்த ராஜரிக உத்தரவை, அபிஷேகத்தை கொடுக்க காரணம் தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை, ஆள்பலமும் இல்லை, ஒருவேளை உடல் வாகும் அல்ல, போர் வீரனாய் இருப்பதினாலும் அல்லங்க. ஒரே ஒரு திறமை. தாவீது அந்த வனாந்தரத்தில், அந்த தனிமையில, அந்த சிறுமையில, அந்த ஆடு மேய்க்கிற அற்பமான வேலையில, அந்த புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையில அவன் வாயை கர்த்தருக்காக கொடுத்தான். ஆமேன். அதுல துதிய கர்த்தருக்காக செலுத்தினான். தேவ பிள்ளையே, கவலைக்குள்ள இருக்கலாம், பாடுக்குள்ள இருக்கலாம், வீட்டுக்குள்ள உன்னை ஒதுக்கி வைக்கலாம், ஓரங்கட்டலாம், சிறுமப்படுத்தலாம். நீ வாயினால் என்ன செய்ற? புலம்புறியா, கவலைப்படுறியா, அழுறியா? அதற்கான நேரம் இது அல்ல. வாயினால் கர்த்தரை துதி, துதி, ஸ்தோத்தரி. கர்த்தர் உனக்காக வானம் திறப்பார். தாவீது துதித்தாருங்க. வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறந்தார். அங்கிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது. சவுலை தள்ளி இஸ்ரவேலுக்கு என் மகனை ராஜாவாக்கு, ராஜாவாக்கு. இது சரித்திரத்திலேயே முடியாது. ஆமென் சொல்லுங்க. இயற்கையினால முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தரால் உண்டான ஈவு. உனக்கு சில நியாயம் வேண்டுமா மகளே? உனக்கு செய்ய அனுகிரகம் வேணுமா? உங்களுக்கு சில நியாய தீர்ப்பு சிலருக்கு கிடைக்கணுமா? விடுதலை கிடைக்கணுமா? ஆண்டவர் சொல்றார், வாயை விரிவா தர, உன் வாயை கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது ஆண்டவர் ஒன்ன உங்ககிட்ட கேட்கிறாரு. நீதிமொழிகள் 23:26. நீதிமொழி 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா.
ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேட்கிறாரு? உன் இருதயத்தை எனக்கு தா. இருதயம் எங்க இருக்கு சிஸ்டர் பிரதர்? இருதயம் எங்க இருக்கு? நிறைய பேர் இருதயம் 10 நாள் தானே இருக்கு. 1ஆம் தேதி வரப்போது அந்த கடனை எப்படி கட்டுவேன் இருக்கு. நிறைய பேருடைய இருதயம் இந்த மாசத்தை எப்படியோ கிறிஸ்மஸ்ல இருந்து கொண்டு போயிட்டேன், அடுத்த மாசம் என்ன செய்வேன்? இருதயம் எங்க இருக்கு? எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. கடன் மேல, மகை மேல, மகா மேல, உலகம் மேல. ஆமேன். இருதயம் முழுவதும் துக்கம் துக்கம். ஸ்டெதஸ்கோப் வச்சா டாக்டர் பல்ஸை பார்த்துடுறாரு. ஆமா, ஒரு நல்ல ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிச்சு இருதயத்துக்குள்ள எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா அவ்வளவுதான். நம்ம எங்கேயுமே நடமாட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் எங்க இருக்கா? ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடு. அந்த இருதயத்துக்குள்ள கவலை, பாரம், வருத்தம். சிலருக்குலாம் இப்பவே, சில பேருக்கு எத்தனை ரகசிய ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போச்சு எனக்கு தெரியாது. மூச்சு முட்டி, ஆமா, முக்கவும் முடியல, முழுங்கவும் முடியல, விழுங்கவும் முடியல. அப்படி இருதயமே இன்னைக்கு ராத்திரி நின்று போயிரும் போல அப்படின்னு பல இரவுகளை கடந்து வந்த ஹார்ட் அட்டாக்கு அடி வாங்கின இருதயம்லாம் உள்ளதான் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தை எனக்கு தா. உன் இருதயத்தில் ஆண்டவர் மேல மட்டும் ஏக்கம் இருக்கட்டும். உலகத்துல தோத்துட்டீங்க, ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், பாடு வந்திருக்கலாம். உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டார்ல, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆமேன் சொல்லிவிட்டார். ஆனா இருதயத்தை என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஆமேன். இருதயத்துல நான் ஏசப்பாவை மட்டும்தான் வச்சிருக்கிறேன். யார் மேலேயும் கசப்பு வைக்கல, கோபம் வைக்கல, பகை வைக்கல, யாரையும் பிடிக்காம இல்ல. என் இருதயத்துக்குள்ள இயேசுவினுடைய அன்பு, என் இருதயம் இயேசுவினுடைய இருதயமா இருக்கணும். ஆமேன். ஆண்டவர் நம்ம போய், நம்ம சர்ச் விசுவாசிகள் இப்படிதானே போய் ஃபுல் ஃபீட்டை பார்த்து அப்படியே முழங்கால் அனுப்போம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் அந்த ஆல்டர்ல உலாவுகிறார், அங்கதான் இருக்கிறார். ஓகே. ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க தான் அந்த ஆலயங்கிறாரு. ஆனா இந்த ஆலயத்துக்கு ஒரு ஆல்டர் இருக்கு. அந்த ஆல்டர் நம்ம இருதயம் தான். ஆமேன். எப்படி ஆலயத்துல இந்த ஆல்டர், இந்த பலிபிடத்துல ஒரு பிரசன்னம் இருந்தாதான் உட்கார்ற நமக்கு நல்லா இருக்கும். இந்த பலிபிடம் இருண்டு போயிருந்தா, இந்த பலிபிடம் செத்த பலிபிடமா இருந்தா, இந்த பலிபிடத்துல மாமிசம் வெளிப்பட்டா உங்களால அங்க உட்கார முடியாது, வர முடியாது, கேட்க முடியாது, இன்ட்ரெஸ்டா இருக்காது, அது கிரியேட் செய்யாது. ஆனா இந்த பலிபிடம் ஆயத்தம் இருந்தா இயேசு வந்து தங்கி நிற்பார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்குள்ள, உங்களுக்குள்ள இருந்து இயேசு சில காரியத்தை செய்ய ஆசைப்படுறாரு. அதுக்கு உங்க இருதயத்துக்குள்ள இடமே இல்லை. தட்டி தட்டி பார்க்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. எதை? உன் இருதய கதவை தட்டுறாரு. நீதான் உள்ள பெரிய உலகத்தை உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. ஆமேன் சொல்லுங்க. கவலைய நான் ஏமாந்துட்டேங்கிற ஒரு கவலை உள்ள இருக்கு. என்னை ஏமாத்திட்டாங்களேங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆமென். ஐயோ எனக்கு கிடைக்கலையே, என்னால முடியலையே, இன்னொன்னு நான் இனி என்ன செய்ய போறேன்? இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? இயேசு இல்ல. இருதயத்துக்குள்ள இருந்து வாக்கு வெளியே வரல, வாக்கு தத்துவம், விசுவாச வார்த்தை வெளியே வரல. என்ன வருது? புலம்பல் மட்டும் வருது, முறுமுறுப்பு மட்டும் வருது. என்னதான் செய்தி கேட்டாலும், ஜோமன்னாலும் இருதயத்தின் நிறைவை தான் எது பேசுமா? வாய் பேசுமா? நீங்களே தான் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த வாரம் ஃபுல்லாக உங்கள் வாய் என்னெல்லாம் சொல்லிச்சு? கண்ண முடிய யோசிங்க பார்ப்போம். இந்த வாரம் அங்கே வந்து 2 மணிக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி வர உங்கள் வாய் எதையெல்லாம் கணவர்கிட்ட பேசிச்சு? உங்களுக்குள்ளேயே உங்கள் வாய் பைத்தியக்காரி மாதிரி பேசியிருக்கும் பாருங்க. அடுப்பாங்கரைக்குள்ள, ஆமாம் ஸ்தோத்திரம், பெட்ரூமுக்குள்ள, ஆமாம் தனியாக உட்காந்து பேசியிருக்கும் பாருங்களேன். என்னெல்லாம் பேசிச்சு? அப்போ இருதயத்தில் யார் இருக்கா? இயேசு இருக்காரா? கர்த்தர் சொல்கிறார், இருதயத்தை எனக்கு தா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இருதயத்துக்குள்ள வாங்க, என் இருதயத்தை உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க. எதுக்கு வெளியே போட்டுருங்க. எல்லா மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை தான். ஆனால் நாம் பாக்கியவான்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால சோதனையை தாங்க பலனும் கொடுத்திருக்கிறார், தப்பி செல்ல வழியும் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதே வசனத்துல, உன் கண்கள் என் வழிகளை நோக்கட்டும். ஆமேன். உங்க கண் எதை பார்க்குது? இன்னும் அடுத்தவங்களை பார்க்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதெல்லாம் கொடுக்கணும் பாருங்க. நாம எல்லாம் இருதயத்துல பெரிய பூட்டு போட்டோம். உலக பூட்டை போட்டு கடவுளுக்கு இடம் இல்லை, என் கவலைக்கு தான் இடம். ஏன்னா நான் கஷ்டப்படுறேன், அதுலேயும் நான் ஏன் கஷ்டம், அதுலேயும் கர்த்தர் தந்த கஷ்டம், கர்த்தர் என்ன அந்த பாதையில் அனுமதிக்கிறாரு, நான் பட்ட கஷ்டம்னு சுய பூட்டு. அடுத்து கண் எங்க இருக்கு? உலகத்தை கேமரா எடுக்கு. உங்கள் கண்கள் யாரை பார்க்கணும்? கர்த்தருடைய
வழிகளை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு வைத்த பாதைகளை தான் உங்க கண்கள் பார்க்கணும். உங்க கண்கள் பிறருடைய குற்றங்களை அல்ல, உங்கள் கண்கள் பிறரை விமர்சிக்கும்படி அல்ல, உங்கள் கண்கள் உலகத்தில் நடப்பவைகளை அல்ல, உங்கள் கண்கள் கர்த்தருடைய வழிகளை பார்க்கட்டும். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது ரோமர் 12:1. சீக்கிரமாய் செய்திக்குள்ளேயே போகல, முன்னுரையிலேயே ஓடுது. ரோமர் 12:1. எல்லாரும் இடங்க ரோமர் 12:1. இப்ப அக்கவாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் எதை கேட்டுட்டாரு? உன் சரீரத்தை கர்த்தருக்கு கொடுன்னு கேட்டார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எதை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும்? ஆலய பிரதிஷ்டை வந்துட்டுனா என்ன செய்வோம்? நல்ல சாரி எடுப்போம். ஆலய பிரதிஷ்டைனா திருவிழா மாதிரிதான், திருவிழா கடை மாதிரிதான். கொண்டாட்டம் என்ன, ஆட்டம் என்ன, ஆர்ப்பரிப்பு என்ன, ஆசன குழம்புக்கு சண்டை என்ன, அந்த குழம்பு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றது என்ன பாருங்க. ஆனா உண்மையான பிரதிஷ்டை என்னைக்கு உங்க சரீரத்தை கர்த்தருடைய பரிசுத்த ஜீவியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதுதான் உண்மையான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. அதுதான் உண்மையான ஒரு பிரதிஷ்டை. நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது சிந்தைய, பார்வைய, வார்த்தைய, இருதயத்தை, மாமிசத்தை, உங்க நடை உடை பாவனை எல்லாவற்றையும் யாருக்கு கொடுக்கணும்? கிருபாதார பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம யார் தெரியுமா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், மாயமாலமான கிறிஸ்தவர்கள். ஜபம் வரும், பாட்டு வரும், எல்லாம் வரும், இருதயம் தூரமா இருக்கும், ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கும். கர்த்தர் கண்டுபிடிச்சிருவாரு. உங்க ஜபத்தை வச்சு ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், என் ஊழியத்தை வச்சு பலரை நான் ஏமாத்தலாம். ஆனா ஒண்ணு, என் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் நான் இன்னார் என்பதை நிறுத்து பார்த்து விடுவார். தேவ பிள்ளையே, உங்களை நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். ஆமேன். அது ஒரு பெரிய கிருபாதார பலி. போகட்டும், இன்றைக்கு என்னென்ன அற்புதத்தை செய்ய போறார் விரைவாய் பார்க்க போகிறேன். முதலாவது என்ன செய்ய போகிறார் என்றால் சங்கீதம் 78:23. சங்கீதம் 78 எல்லாரும் எடுக்கணும். சொன்ன பிறகு படிச்சா போதும். 78 எல்லாம் திருப்புங்க. இதான் உங்க முதல் பிளெஸிங். வானம் திறந்து என்ன செய்ய போகிறார்? இப்ப படிங்க 23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. வானத்துல ஒரு வாசல் இருக்கு, பரலோகத்துல ஒரு வாசல் இருக்கு. அக்கா, அம்மா, அண்ணா, தம்பி, உனக்கு உலக வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம்ப்பா. உன் எதிர்காலம் கேள்விக்குரிய போல இருக்கிறது போல இருக்கலாம். என் படிப்புக்கு அல்லது என் பிள்ளை படிப்புக்கு யார் வேலை கொடுப்பா? என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, யாரு என் பிள்ளைய வாழ வைப்பா? கவலைப்படலாம். கர்த்தர் சொல்றாரு, வானத்துல ஒரு கதவு இருக்கு, அதை ஆண்டவர் திறப்பார். முதலாவது, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உலகத்துல உள்ள ஆகாரத்துக்கும் வருமானத்துக்குமான வழிகள் இந்த வருஷம் திறக்க போறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, எப்பக்கமும் நெருக்கம், எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம், மனம் ஒடுங்கி போனேன் என்று நீ கவலைப்படுகிறாயா? உனக்காக வானத்தின் பலகணிகளை கர்த்தர் திறந்து ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எகிப்து தேசத்தை நோக்கி நடந்து போகும்போது ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு வருது. உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? வானத்தை திறக்கிறார். எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இங்க பாருங்களேன், மிராக்கிளை படிச்சுட்டு போயிடக்கூடாது, கொஞ்சம் கண்ணை முடியதை தியானிக்கணும். இந்த இடத்துல இந்த ஜபரை ஓப்பன் ஆனாலே ஆச்சரியமா இருக்கும். இந்த ஜபரையோட கூரை ரெண்டா திறந்துட்டுனா, அது திறந்துட்டுனா நீங்க இங்க இருக்க மாட்டிய, பூச்சாண்டி வந்துட்டான்னு வீட்டுக்கு ஓடி போயிருவிய. ஆமேன்னு சொல்லுங்க. மான் ஓட்டம் தெரியுமா? அதெல்லாம் நீங்க தான் ஓடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அடிச்சு பிடிச்சு ஆளா பிரபு கூட்டத்துக்குள்ள என்ன வந்துட்டு பியாய் வந்துட்டுன்னு சொல்லி ஓடிடுவீங்க. ஆனா அந்த ஜனங்களுக்காக என்ன திறந்துச்சா? வானம். வானம் திறந்து என்ன வந்துச்சா? மன்னா. எத்தனை லட்சம் குடும்பத்துக்கு? 20 லட்சம் பேருக்கு. கணக்குக்கு ஒரு குடும்பத்துக்கு 2.2, அதாவது 2 கிலோ 20 கிராம்ங்கிற எடையில அந்த மண்ணா வந்திருக்கு.
இப்போ நீங்கள் பரோட்டாவையும் சப்பாத்தியும் 2 கிலோ வெயிட்டுக்கு வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ இருக்கும்? அந்த அளவுக்கு தினம் 3 வேளை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கொடுத்து போஷித்தாராம். ஆமேன் சொல்லுங்க. நம் ஆண்டவர் ஆச்சரியமானவர், மகத்துவமானவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் உன்னை விட்டு விடுவாரா? உனக்கு எதிர்காலத்தை தராமல் போய்விடுவாரா? உன் கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ வாழ்வாதாரம் கொடுக்காமல் போய்விடுவாரா? இல்லவே இல்லை. உலகத்தில் பல கதவுகள் அடைச்சாலும் சந்தோஷப்படணும். நான் சொல்றேன், யாருக்கெல்லாம் எத்தனை கதவு அடைக்கப்பட்டுச்சோ அத்தனை கதவுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்காக பரலோகத்தின் கதவை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து என்ன வரும்? தூதர்கள் உண்ணும் மன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சுங்க. நம்ம அப்பாவை போல அக்கறை உள்ள தெய்வம் வேற யாருமே இல்லை. ஜனங்கள் மேல கரிசனை உள்ள ஆண்டவர் வேற யாருமே இல்லை. நீங்க நினைக்கிறீங்க என் மேல அன்பு காட்ட யாரும் இல்லை, அக்கறை காட்ட யாரும் இல்லை, கரிசனை காட்ட யாரும் இல்லை, உண்மை உள்ளவங்க யாரும் இல்லை. இந்த உலகத்துல எப்படி நான் வாழ போறேன், என் பிள்ளை வாழ போகுது, நீ கவலைப்படுற? கர்த்தர் சொல்றாரு, உனக்காக யாவையும் செய்து முடித்த கர்த்தர் உனக்காக இருக்கிறார். ஆமே. அவர் வானத்தை திறப்பாருங்க, வழி திறக்கும், அதிசயம் நடக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்து வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 7 எடுத்து வச்சுக்கோங்க. 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7. இப்ப என்ன பாருங்க, சமாரியா என்கிற ஒரு தேசத்துல ஒரு காலகட்டத்தில் கொடிய பஞ்சம் வந்துருச்சு. என்ன பஞ்சம்? கொடிய பஞ்சம். சமாரிய தேசத்திலே பாருங்க, அந்த பஞ்சத்துல பயங்கரமான பஞ்சம். ஏன்னா அது இயற்கையில வந்த பஞ்சம் இல்ல, கடவுள் கொடுத்த பஞ்சமும் இல்ல. சீரிய தேசத்து ராணுவம் சமேரியா நாட்டை சுத்தி வளைச்சிட்டாங்க போருக்காக. இந்த நாட்டை லாக் பண்ணிட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்க. சோ சமேரியா தேசத்துக்குள்ள யாரும் வெளியும் போக முடியல, தேசத்துக்குள்ள யாரும் வர முடியல. இப்போ நம்ம ஊரை சுத்தி லாக் பண்ணிட்டா லாரி வராது, பஸ் வராது, ரயில் வராது. வராத பட்சத்துல நம்முடைய அன்றாட தேவையான அத்தியாவசிய பொருளும் வராது. விலைவாசி உயரும், பால் கிடைக்காது, தண்ணீர் கிடைக்காது. கொடிய பஞ்சம். சமரிய தேசத்தில் அப்படி கொடிய பஞ்சம் வந்தது. ஜனங்கள் அலக்கழிக்க ஆரம்பித்தார்கள், அலை மோதினார்கள். ஒரு மனுஷனை பிடிச்சு சாப்பிடுற அளவுக்கு கொடிய பஞ்சம். நம்மலாம் மீனோட மண்டையை குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அவங்க அந்த நாட்களில் கழுதையோட மண்டையை வச்சு குழம்பு சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு பஞ்சத்துக்குள்ள போயிட்டாங்க. செய்வது என்னவென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் 2 ராஜாக்கள் 7:1 பாருங்க. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா, 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் வார்கோதுமை விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களில் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்கு போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாகுகிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள், அவர்களை நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னிலையில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. பின்தொடர்ந்து வீட்டில் வாசிக்கலாம். அங்க என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இந்த சமாரிய மக்கள் பஞ்சத்தில் இருக்கும்போது அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொன்னார்? நாளைக்கு நேரத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்ல ஆகாரம் விற்கப்படும். எலிசா சொல்லுகிறார். அப்போ ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிறவனா ராஜாவுடைய கையால் சொல்றான், எப்பா நீ சொல்றதெல்லாம் நல்லதா இருக்கு, தேவன் பரலோகத்தை திறந்தாலே இப்படி நடக்க வாய்ப்பில்லையே என்று ஊழியக்காரன் மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தையை அந்த கைலாக செய்கிற அதிகாரி அதை கேவலமா பேசினான். அப்பவும் தீர்க்க தரிசனம் வருது, நீ பாப்ப ஆனா நீ சாப்பிட மாட்டா. 4 குஷ்டரோகி இருந்தாங்க. இந்த ஊருக்குள்ள சாவறதுக்கு எப்ப ராணுவத்துக்காவது போவோம், கைது பண்ணியாவது கைதி சாப்பாடை தருவாங்கன்னு குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு போனால் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? குதிரை சத்தங்களும் ரத சத்தங்களையும் அந்த சீரியர்கள் ராணுவம் இருக்கிற இடத்தில் தேவன் தொனிக்க பண்ணினார். அப்பொழுது அந்த சீரிய ராஜா, அந்த மிலிட்டரியோட கமாண்டர் சொன்னானா, ஐயோ இந்த இஸ்ரவேல் ராஜா எல்லாரையும் எல்லா அண்டை நாட்டையும் நமக்கு விரோதமாய் திருப்பி விட்டு
விட்டான், அதனால நாம இங்கே இருந்தால் சாவோம் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த குதிரை படையின் சத்தத்தையும் அந்த ராணுவ தேர்களின் சத்தத்தையும் கண்டு அலறி அடித்துட்டு ஓடிட்டாங்களாம். ஆனா உண்மையிலேயே அங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உங்க ஆசீர்வாதத்தை லாக் பண்ணி வச்சிருக்கிறவங்கள ஓட விட்டுருவார். ஆமேன். துண்ட காணும் துணிய காணும் ஓட விட போறார். உனக்கு வர வேண்டிய நன்மையை கெடுக்கிற சாத்தான், நன்மையை கெடுக்கிற சத்துருக்களை கர்த்தர் இன்று விலக்குகிறார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைய வாழ விடாம, கணவனை வாழ விடாம, குடும்பத்தை எழும்ப விடாம, மந்திரவாதங்களால, தந்திரங்களால, சூனியங்களால வளைத்து வைக்கப்பட்ட வளையங்களை கர்த்தர் உடைப்பார், உடைப்பார், உடைப்பார். அது இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ 4 குஷ்டரோகியும் போறாங்க. அங்க நிறைய டென்ட் போட்டிருக்கு. ஒரு டென்ட்டுக்குள்ள போனா நிறைய சாப்பாடு. ஆமென். அந்த டென்ட்டுக்குள்ள பக்கத்து முட்டையை பார்த்தா வெள்ளி, பொன்னு, பொருள், வைடூரி எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டான். போய் அடுத்த நேரம் போய் சாப்பிட போறான். பிறகு மனசு குத்திட்டு இதை போய் யாருக்கு அறிவிப்போம்? இந்த சமரிய தேசத்து ராஜாவுக்கு அறிவிப்போம் போய் சொல்லி போனா அவங்க போய் பார்த்தாங்க. பார்த்தா அந்த ராணுவத்தினர் கேம்ப் போட்டிருந்தாங்க பாருங்க. அங்க இருந்த அத்தனை மளிகை ஜாமான்களும், அத்தனை ரொட்டி, மாவு, எண்ணெய், அவங்க கொண்டு வந்த பொன்னு, பொருள், வெடிமருந்து, குதிரை, ரதம், தேரு எல்லாவற்றையும் சமரிய தேசத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் திறந்தா அடைப்பவன் எவனும் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், உனக்கு நான் நன்மையை திறப்பேன், நன்மையை திறப்பேன், ஆசீர்வாதத்தை திறப்பேன். ஆமென். வர வேண்டிய நன்மையை நான் திறப்பேன். வானத்தின் பலகணிகளை திறந்து கையின் பிரயாசத்துக்கான வழியை திறப்பார், சேமத்துக்கு திறப்பார், செழிப்புக்கு திறப்பார். இது அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பரலோகத்தின் தேவன் உறுதிப்படுத்தினார். ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சமரியா தேசத்துல கைப்பற்றப்பட்ட அந்த உணவுகளை ஆமா அந்த ராஜா பங்கிடும் போது இந்த கைலாகு பண்றவனை என்ன பண்ணிட்டாரு ராஜா, எப்ப ஜன கூட்டமா இருக்கு, நீ என்ன செய், வாசல்ல போய் கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒருத்தர் அனுப்புனாங்க. எலிசா என்ன சொன்னாரு, நாளைக்கு நீ பாப்ப ஆனா இருக்க மாட்டேனார். என்ன நடந்து போச்சுன்னா, அந்த ஜனம் வந்து அந்த கைலாகு பண்றவனை மிதிச்சு கொண்டு போட்டுருச்சு. ஜன கூட்டத்துல கீழே விழுந்தான், அவனை மிதிச்சு நசுக்கி கொண்டு போட்டுட்டாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலம் பேசுகிற ஒரு வார்த்தை கூட தவறி போகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரிகள் மூலம் ஆண்டவர் பேசுகிற தன் வெளிப்பாடு பிசுகி போவாது. ஆண்டவர் இதை இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாய் இந்த வார்த்தையின் மூலம் கொடுக்கிறார். ஆமேன். அடைப்பட்ட வாசலை திறப்பார். யார் முற்றுகை போட்டு முட்டுக்கட்டை போட்டு தடை விதித்து உன்னை எழும்ப விடாமல், உன் குடியிருப்பில் உன்னை சுகமாய் வாழ விடாமல், உன் பிள்ளைகளை, உன் எல்லைகளை தொல்லை கொடுத்து, தொந்தரவு கொடுத்து, கேவலப்படுத்தி, பரிகாசம் பண்ணி, அதிகாரத்தின் கோலை நீட்டி உன்னை ஆதிக்கம் செலுத்த காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை ஓட விடுவார், யுத்தம் பண்ணுவார், யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்த தளபதியாய் இறங்கி வருவார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவளே, நெருக்கப்பட்டவளே, ஒடுக்கப்பட்ட தேவ ஜனமே, நீதி மறுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்காக வாசலை திறக்கிறார். நம்பர் 2, இரண்டாவது ஒரு வாசலை திறக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 6:33. யோவான் 6:33. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். அப்படி யோவான் 6 எடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நல்ல கவனிங்க. நம்பர் 2, வானத்திலிருந்து இன்னொன்று இறங்கி வரப்போகுது. அது எது உங்களை ஆசீர்வதிக்க போனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை. ஆமேன் சொல்லுங்க. யோவான் 6:48 எடுங்க. யோவான் 6:48. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தாலும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. அல்லேலூயா. கர்த்தர் நம்பர் 2 வானத்தை திறந்து முதல்ல சொன்னார் உலக சோறை தந்துடுவார். ஆனால் அந்த உலக சோறில் மாம்சம் தான் பலனடையும். ஆனால் ரொம்ப சாப்பிட்டுட்டா அதுவும் ரொம்ப பலகீனம் ஆயிடும். ஆனால் கர்த்தர் இன்னொரு அப்பத்தை கொடுக்க போறார். அந்த அப்பம் நித்திய ஜீவனை கொடுக்க போகுது. ஆமேன். இந்த உலகத்தில் சரீர பிரகாரமான உன்னுடைய
வாழ்க்கைக்கு முடிவு வந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு தொடக்க நிலை வரப்போகிறது. ஆமேன். நித்தியத்தை சுதந்தரித்து நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து மணவாட்டியாய் மாறி மணவாளனோடு கூட இருக்கும்படிக்கு அந்த ஜீவாப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவாப்பத்தை 2 விதத்துல புசிக்கலாம். ஒன்று, ஆலயத்தில் திருவிருந்து எடுக்கும் போது அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். யோவான் 6:55. யோவான் 6:55. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. யோவான் 6:53 படிச்சா அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. இப்ப நம்மெல்லாம் 3 வேளை சாப்பிடுறோம். சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை. இந்த ஃபாஸ்டிங்னு ஒன்று இருப்போம். ஒரு வேளை சாப்பிடலாம் என்ன வந்துடுது? கண்ணெல்லாம் கெட்டி போயிருது. 12 மணிக்கு 12:30க்கு சாப்பிட்ற ஆள் 2 மணிக்கு சாப்பிட்டுட்டா கண்ணு தெரிய மாட்டேங்குது. என்ன அந்த அளவுக்கு பலகீனம், மயக்கம். எந்த ஆகாரத்தை புசிக்காததுனால? உலக பிரகாரமான மன்னாவை. நான் சொல்றேன், உலக பிரகாரமான மன்னாவை புசிக்காததுனால மாம்சமான இந்த சரீரத்துக்கு இவ்வளவு பலவீனம் இருக்குன்னா, ஆவிக்குரிய அப்பமான ஜீவ அப்பத்தை புசிக்காட்டா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அத்து போயிரும், இத்து போயிரும், செத்து போயிரும். ஆமேன். அதனாலதான் தூங்கி வெளியிறது. அதனாலதான் 2 நிமிஷம் எழுப்பி விடுறதுக்குள்ள கூருக்கு இப்படி வெளிச்சு இப்படி வெளிச்சு இப்படி உட்கார்ந்துடுறோம். பிறகு சொல்லுவோம், அவன் கூட்டத்துக்கு வரல. ஏன்? அப்பப்ப எழுப்பி விட்டுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இரத்தத்தை இரத்தமா பானம் பண்ணணும். சும்மா எல்லாரும் போய் திருவிருந்து எடுக்கிறாங்கன்னு எடுக்க கூடாது. அது உங்களுக்காக அடிக்கப்பட்ட மெய்யான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். அதை பானம் பண்ணும் போது பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும். சும்மா 7 நாளும் போய் எடுக்கிறது சரிதான். உத்தமமா இருந்து எடுக்கணும், உண்மையா இருந்து எடுக்கணும், சத்தியமா இருந்து எடுக்கணும், நடுக்கத்தோடு எடுக்கணும். திருவிருந்த விளையாட்டா எடுத்தா அடி விழும். ஆமேன். நான் சிலரை பார்ப்பேன், பீடியும் அடிப்பாங்க, திருவிருந்தில் 7 மணிக்கு கரெக்டாக கலந்து கொள்வாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய சபையில் திருவிருந்த அடிக்கடி கொடுக்க மாட்டாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. மாதத்தில் 1 முறை, 3 மாதத்துக்கு 1 முறை சும்மா ஏற்ற மாட்டாங்க. 7 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருப்பாங்க, 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருப்பாங்க. பரிசுத்த ஓய்வு நாளில் திருவிருந்தில் ஆண்டவருடைய அப்பத்தை புசிக்கும் போது, ரத்தத்தை புசிக்கும் போது உன்னை சத்தியத்துக்கு நேரம் நடத்துவாங்க. ஆமேன். சுட்டி காட்டுவாங்க நீ யாருன்னு. ஆமேன். அதை அறிக்கை செய்து அதை புசிக்கும் போது தான் அது பலனடையும். அல்லேலூயா. நீ அதை அஜாக்கிரதையை எடுத்தா அது அஜாக்கிரதையா தான் வேலை செய்யும். அது மோசமான பின்விளைவுகளை கொண்டு வரும். பொய்யை பேசிக்கிட்டு, பொய்யை பேசுனதுக்கு கொஞ்சம் கூட பயப்படாம சண்டை பகையை வச்சுக்கிட்டு முந்தின நாள் ராத்திரி வர எல்லாம் உலகமா வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போய் பவ்யமாய் நீ இதை எடுத்துக்கொண்டால் அந்த ஜீவாப்பம் வேலை செய்யாது. ஆமேன் சொல்லுங்க. அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்கு ஒரு கனம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பக்தி இருக்கு, அதுக்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு, அதுக்குன்னு ஒரு பிரதிஷ்டை இருக்கு, அதுக்குன்னு சில ஜபம் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. நடுக்கத்தோடு அதை புசிச்சா ஆண்டவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா. ஏன் உனக்கு பலவீனம் வருது? ஏன் உன் ஆவியில பலன் இல்ல? ஏன் உன் ஆத்துமாவுல பலன் இல்ல? ஏன் உன் ஜெப ஜீவியம் செத்து போய் கிடக்கிறது? நற்கனி கொடுக்கும் வாழ்க்கை ஏன் கெட்டு போய் இருக்கிறது? ஜீவாப்பம் உள்ள போகல, ரத்தம் உள்ள போய் கிரியை செய்யல. இயேசுவோட ரத்தம் உள்ள போய் இருந்தா உன் ரத்தத்தோட சூடு வெளியாகாது, உன் ரத்தத்தோட ஆத்திரம் வெளிப்படாது. இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனுக்குள்ள போனா தாழ்மை இருக்கும், அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும், விவேகம் இருக்கும். இயேசு அந்த ரத்தம் வெளிப்படுத்தி கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மூலமா இயேசு வெளிப்படுறாரா? உங்களை பார்த்தா இயேசுவோட சுபாவத்தை உங்க கணவர் கண்டுகொள்ள முடியுமா? பெற்ற தாயை பார்த்து பிள்ளை இயேசுவோட பிள்ளையா அம்மான்னு சொல்ல முடியுமா? அது சொல்லலைன்னா ஜீவாப்பம் உள்ள போலன்னு அர்த்தம். ஆமேன் சொல்லுங்க. யோவான் 6:54. யோவான் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமேன் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உலகத்துல மட்டும் பலவீனமா இருக்கும்போது எழுப்ப மாட்டாரு. நம்மளை கொண்டு படுக்க போட்டுருவாங்க எங்க கல்லறையில. அங்கிருந்து ஆண்டவர் எழுப்பணும்னா உள்ள ஒரு ஃபுட் இருக்கணும்,
ஆமேன் சொல்லுங்க. உள்ள ஒரு ட்ரிப்ஸ் ஏறி இருக்கணும். ஆமா, டாக்டர்கிட்ட போனா குளுக்கோஸ் ஏத்துவாரு, மாத்திரை கொடுப்பாரு. அது போல ஏசப்பாவோட ரத்தம் நரம்புக்குள்ள இறங்கி இருக்கணும். ஏசப்பாவோட மாமிசம் அந்த ஆகாரம் உன்னுடைய ஆத்துமாவுல மெர்ஜாய் போய் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கடைசி நாளில் கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஆமேன் சொல்லுங்களேன். அடுத்தது இரண்டாவது ஆகாரம் என்னன்னா எரேமியா 15:16. எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டே, உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கணும். படிக்கும்போது அந்த வார்த்தை எதை கொடுக்கும்? சந்தோஷத்தை, மகிழ்ச்சி. அடுத்த ஜீவப்ப என்ன? வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை. வார்த்தையை ஒழுங்கா படிச்சா கவலைப்பட மாட்டீங்க. வார்த்தையை சரிவரா படிக்காதனால தான் தோல்வியை கண்டு தோண்டு போயிருக்க, விரக்தியாகி போயிருக்கீங்க, பித்து பிடிச்சு குழப்பமா அலையிறீங்க. ஆனா வார்த்தையை படிச்சா தெரியும் நீங்க பரலோக பாதையில நடக்கிறது. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரா? கர்த்தருடைய பாதையில் நடக்கிறாயா என்பதை இந்த வார்த்தை அடையாளம் காண்பித்து கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லட்டும், அடுத்த உணவு வானம் நமக்கு கொடுத்தது வசனம். இதை படிக்கும் போது வானபிதா நம்மோடு பேசுவார். பரிசுத்த ஆவியின் மூலம் பேசுவார், வல்லமையின் மூலம் பேசுவார். இந்த வார்த்தையை உட்கொள்ள தாய் சொன்னாங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன். இந்த வார்த்தை கிடைத்த மாத்திரத்தில் நான் பலப்படுத்தப்பட்டேன். காரணம், கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு, வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. கர்த்தர் சொல்றார், அந்த வார்த்தையை நான் தாங்கிறாரு. வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. இயேசு என்ற வார்த்தையை படிக்க 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 புஷ்டியாவாய். ஆமென். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது தலைப்பிலே வானத்தில் இருந்து இறங்கின அப்பம். மூன்றாவது முடிக்கிறேன். யோவான் 1:51. யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரரிடத்தில் ஏறுகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் சொல்லுகிறேன். ஆமேன் சொல்லுங்க. இதை யாரை பார்த்து சொல்றாருன்னா நாத்தான் வேலை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த மூணாவது தலைப்பு என்ன தெரியுமா? வானத்திலிருந்து ஒத்தாசை வரும், உதவி வரப்போகுது. உங்க கடனுக்குள்ள இருந்து, வியாதிக்குள்ள இருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பிசாசிட்ட இருந்து, மனுஷ சந்திரத்துக்கிட்ட இருந்து உங்களை விடுவிக்க கர்த்தர் வானத்திலிருந்து பரலோக வாசலை திறந்து ஒத்தாசை அனுப்புவார். உன் மகனுக்கு அனுப்புவார், மகளுக்கு அனுப்புவார், தொழில் கூடத்துக்கு அனுப்புவார், ஊழியத்துக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா அப்படி தெரியல. தூதன் வருவாரா வரமாட்டாரா? எங்க வாராரு போறாரு. பேய் வர்றதுதான் வீட்டுக்குள்ள தெரியுது. ஆமென். நாய் கொலைக்கிறதும் 12 மணிக்கு நாய் கரெக்டா கொலைக்குதுன்னு தெரியுது. ஆனா தூதர்களை பார்க்கவே முடியல. கர்த்தர் சொல்றார், நம்பினால் பார்ப்பாய். உனக்காக தூதர்கள் உண்டு. அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, ஏசா கிட்ட இருந்து தன் ஜீவனை காத்து கொள்ள அவன் ஓடின பொழுது, அன்று ராத்திரி களைப்படைந்து தலையினையை எடுத்து தலையில் வைத்து படுப்பதை போல கல்லை தலையினையாய் நினைத்து படுத்த போது கர்த்தர் அவன் உடனே ஒரு சொப்பனம் கண்டான். வானம் திறந்திருக்கிறதையும் ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டு மறுமுனை பரலோகத்தில் வைக்கப்பட்டு தூதர்கள் ஏறி இறங்குகிறதையும் கண்டான். நான் சொல்றேன், அம்மா சோமன்ற உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏணி இருக்கு, பாடுற உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏணி இருக்கு, கர்த்தரை தேடுற உங்க வீட்டுக்குள்ள ஒரு ஏணி இருக்கு. சூனியம் இருக்கு நம்பாதீங்க, மந்திரம் இருக்கு நம்பாதீங்க. அது வரும் போகும், ஆனா வைக்கப்பட்டது ஏணி தான். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எலுமிச்சப்பழம் வரும் போகும், அது உலகத்துல மோதி பார்க்க வரும். ஆனா ஒண்ணு, உன் வீட்டுக்குள்ள இருப்பது பரலோகத்தை தொடர்பு படுத்துகிற ஏணி. அங்கு யார் வந்து போகிறார்கள் தெரியுமா? தூதன் வந்து போகிறான். எதை கொண்டு வருகிறான் தெரியுமா? பரலோகத்தின் சந்தோஷத்தை
கொண்டு வருகிறான், சமாதானத்தை கொண்டு வருகிறான். உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளால நீங்க சந்தோஷத்தை இழக்கும் போது, சமாதானத்தை இழக்கும் போது, நிம்மதியை இழக்கும் போது, வாழ்றதுக்கு செத்தா மேல்னு சாவ நோக்கி ஓடுற நேரம் இல்ல இல்ல. நீ பிழைப்பன்னு சொல்லி உனக்குள்ள ஒண்ணு பேசுது, உனக்குள்ள ஒண்ணு ஏவி கூட்டத்துக்கு கொண்டு வருது. இதுதான் தூதனுடைய செயல், இதுதான் தூதனுடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு சாஸ்திரிகள் வழிகாட்டி, சாஸ்திரிகளை வழிகாட்ட நட்சத்திரம் இருந்துச்சு. உங்களை இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டத்துக்கு வழிகாட்ட தூதர்களை கர்த்தர் உங்க எல்லைக்குள்ள அனுப்பினாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. தானியேல் இந்த உலகத்தில் ஒரு கலக்கத்துக்காக முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சது. தூதன் வந்தான், தானியேலை தொட்டான். தொட்டவன் சொன்னான், பயப்படாதே, உனக்கு சமாதானம். நீ வேண்டுதல் செய்ய தொடங்கிய போதே கட்டளை வெளியிட பட்டாயிற்று. தேவ பிள்ளையே, ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், உனக்காக நீ கலங்கி நிற்கும் ஒவ்வொரு ராத்திரி, கலங்கி நிற்கும் ஒவ்வொரு பகலிலே தூதன் உன் தலையை தொடுகிறான், உன் ஜெபத்தை தொடுகிறான். ஹல்லேலூயா, உன் சரீரத்தை தொடுகிறான். அவன் தொட்டதனால தான் பிழைச்சிருக்க, அவன் தொட்டதனால தான் தேவ சமாதானத்துக்குள்ள இருக்கிற. கர்த்தர் சொல்றார், இன்று முதல் அந்த தூதனை காண்பாய். ஆமென் சொல்லுங்களேன். ஏரோதின் நாட்களில் பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு விட்டார். சிறைச்சாலைக்குள்ள போய் பேதுருவை யாராலையும் வெளியே கொண்டு வர முடியாது. அம்மா ஐயா, அந்த கேஸ்ல இருந்து, இந்த வழக்குல இருந்து, ஐயா அந்த பாவத்துக்குள்ள இருந்து, இந்த பிரச்சனைக்குள்ள இருந்து என் மகனை, மருமகனை, பிள்ளைய, என்ன கணவனை யார் வெளியே கொண்டு வருவா? நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய தூதன் இறங்குவான். ஆமென். ஏரோது காலம் சாதாரண காலம் இல்ல, தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்ன காலம். இவரை கொல்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. முந்தைய நாள் ராத்திரி தூதன் இறங்கினான். தூதன் உலகம் போக முடியாத இடத்துக்குள்ள, ஆமேன், அதிகாரிகளுடைய துணை. ஐயா, என் ஃபைல் இந்த ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டு, ஆமேன், என் பிள்ளையோட ஃபைல் இந்த ஆபீஸ்ல மாட்டிக்கிட்டு, அதை தட்டி தூக்கிட்டு வர தூதன் போவான். தூதன் போவான். யாருக்காக? உனக்காக தானே தூதன். ஆமேன். யாரு? உலகத்துல வாசல் உனக்கு அடைக்கப்பட்டுச்சுல்ல, நீ போ, எங்க வீட்டுக்கு வராதுன்னு எத்தனை பேர் கதவை பூட்டி இருப்பாங்க? எத்தனை பேர் நீ தெருவை கடக்கும் போது உன் முகத்தில் முழிக்க கூடாது என்று தன் வாசலை பூட்டினது உண்டு? எத்தனை பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நான் இல்லைன்னு சொல்லி உனக்கு தன்னை மறைத்தது உண்டு? அப்படிப்பட்ட உனக்காகத்தான் கர்த்தர் வானத்தின் கதவை திறந்து தூதனை அனுப்புவார். ஏழ்மையான பிள்ளையே, சிறுமையான பிள்ளையே, வயது முதிர்ந்த பிள்ளையே, பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பிள்ளையே, கர்த்தர் உன்னை ராஜாமங்கள்ல காக்க தூதனை வைத்திருக்கிறார். பகலில் காக்க தூதனை வைத்திருக்கிறார். உன் கால் தடுமாறாமல் இருக்க அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டே போவார்கள், சுமந்து கொண்டே போவார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள். நான் ஒன்று நல்ல நறுக்குன்னு சொல்லணும்னா, காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் இயேசு வியாகுலப்பட தொடங்கினார், துக்கப்பட தொடங்கினார், புலம்ப தொடங்கினார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சித்தத்தின்படி ஜெபிக்க ஆரம்பித்தார். சமாதானத்தை இழந்தார், நிலை குலைந்தார். அந்த ராத்திரி கெர்சமனை தோட்டத்துக்குள் பிதா தூதனை அனுப்பினார். தூதன் இயேசுவுக்கு பணிவிடை செய்தான். மகளே, மகனே, நீங்க ஒரு காலம் அப்படிதான் தட்டி தடுமாறி முட்டி மோதி வாழ்வா சாவாங்கும் போது நீங்க ஆற்றப்பட்டதும் தேற்றப்பட்டதும் பலப்படுத்தப்பட்டதும் சகாயம் பண்ணப்பட்டதும் யாரால தெரியுமா? கர்த்தரால் அனுப்பி கொடுக்கப்பட்ட தூதனால். அந்த தூதன் இனியும் வருவான், இனியும் வருவான். மகளை தூர இடத்துல வச்சு நிம்மதி இல்லாம இருக்கிற தாயே, மகனை தூர இடத்துல வச்சு நிம்மதி இல்லாம இருக்கிற தாயே, இதோ கர்த்தர் சொல்லுகிறார், தூதன் இறங்கி போவான், உன்னக்குரியவர்களை காப்பான். அல்லேலூயா. எலியாவை பாருங்க, எசபேல் ராணிக்காக பயந்து எங்க போயிட்டாரு? கேரி தாத்தாங்கரையில ஒளிஞ்சுக்கிட்டாரு. சோமன்ற நமக்கு கூட பயப்படும் காலம் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைதான், உலகத்தை கலக்கணவங்க தான். ஒரு காலம் உங்க ஜபத்தை கண்டா பேய் நடுங்கும், வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பயமா இருக்கு. எதையோ உன்னை கண்டு, ஒரு காரியத்தை கண்டு நீ பயப்படுற, கூனி குறுகி போற. ஆனா பயந்த ஏலியாவுக்கு தூதனை அனுப்பினார், போஜனத்தை கொடுத்தார், போஜனத்தை கொடுத்தார், அவனை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்க எல்லைகள்ல பலவீனமா இருக்கிறவங்களை, கவலை, பயம், நடுக்கம், தரித்திரத்துக்குள்ள இருக்கிறவங்களை கர்த்தர் போஷிக்கும்படி தன் ஜீவனை கொடுப்பார். தூதனை அனுப்பியவனுக்கு மன்னாவை கொடுப்பார், வழிகளை திறப்பார். பயப்படாதீங்க. ஆமேன் சொல்லுங்க. வானம் திறக்கப்பட்ட வானத்தின் வாசலாயிருக்கும். 3 காரியம், உலக பிரகாரமான காரியத்தையும் செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை பிழைப்பூட்ட ஆண்டவருடைய ரத்தம். நீங்க ஆண்டவர் ரத்தம் வரும்போதெல்லாம் இது பரலோகத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட மன்னான்னு நினைக்கணும். அவருடைய மாம்சத்தை கையில வாங்கும்போது ஒரு நடுக்கத்தோட வாங்கணும். சரியில்லைன்னா அந்த வாரம் எடுக்க போவாதீங்க.
ஆமேன். நீங்க சரியா இல்லைன்னு உங்க மனசுக்கு தெரியணும். தெரியலைன்னா சம்திங் ராங் உங்க ஆவியில் இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவி எதுக்குன்னா, நிறைய பேர் பரிசுத்த ஆவி வந்ததோ கையெல்லாம் அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு, அப்படி தீயா இருந்துச்சு, என்ன தூக்கி வீசிச்சு. இதுக்கல்ல பரிசுத்த ஆவி. அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், கண்டித்து உணர்த்துவாரு. நீ ஒரு தப்பை செஞ்சிருவ, ஆனா செஞ்சுட்டு ஏன்டா செஞ்சேங்கிற அளவுக்கு உன்னை நோகடிச்சிருவாரு. அந்த ஆவி உள்ள இருந்தாதான் பரிசுத்த ஆவி, இல்லைன்னா மாயமாலமான ஆவி. நம்பாத. ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா தெரியணும், நான் தப்பு பண்ணவேன், நான் இதுல மீறினவன், என் பாவம், அதனாலதான் எனக்கு இந்த விளைவு. ஒத்துக்கிட்டா விடுதலை. ஆமேன் சொல்லுங்க. ஒத்துக்கொள்ளாத வரை உன் சுயம்தான் மேல எழும்பி நிக்கிற அர்த்தம். ஏன்னா அவர் சத்தியத்துக்குள் நடத்துகிறவர். ஆமேன். வசனத்துக்குள்ள நடத்துவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உள்ள இருக்கிறதுக்கு அடையாளமே நம்மளை தட்டிக்கிட்டே இருப்பார், தட்டிக்கிட்டே இருக்கணும். நாம என்னைக்கு ஃபுல்ஃபில்லா சேர்ல பாவரிக்க ஜபத்தை செய்யும்போது, இந்த ஜபத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீ உட்கார்ந்துக்கிட்டா, நீ ஆவியானவரால் நடத்தப்படலன்னு அர்த்தம். நீங்க பேசும்போது எல்லாரையும் நாக்க சொல்லட்டி பேசுறீங்க. நாக்க சொல்லட்டி பேசுறேன்னு அர்த்தம் என்ன? எல்லாம் நான் தான் கரெக்ட்னு. முடிஞ்சிருச்சாங்க உங்க அபிஷேகம். நீங்க குறைவுள்ள பாத்திரம், தகுதியற்ற நான், எம்மாத்திரம், என் ஆண்டவரால் நான் உயிரோடு இருக்கிறேன், என் தேவனால நான் நடத்தப்படுறேன். அந்த கிருபை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ரொம்ப மாறணும் நீங்க. ஆமேன் சொல்லுங்க. வானம் திறக்கப்பட்டு பரலோகத்தோட நேரடி தொடர்பு உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போகுது. ஆமேன். கர்த்தரே உங்களை நடத்த போறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் ஆச்சரியமானவர். அவரை போல இந்த உலகத்துல தான் நேசிக்கிற பிள்ளைங்களை நடத்துறது யாராலையும் இல்லை. ஆமேன். உங்க படிப்போ, உங்க பணமோ, உங்க ஞானமோ உங்களை நடத்துறது குறைவா தான் நடத்தும். ஆனா கர்த்தர் நடத்துறது தாராளமா நடத்தும். ஆமேன். சந்தோஷத்தோட நடத்துவார், சமாதானத்தோடு நடத்துவார், வானத்தை திறந்து கொடுப்பார். 2006ஆம் ஆண்டு 6000 ரூபாய் வேலைக்காக நான் சென்னை பட்டணம் போன போது, எனக்கு நான் இன்டர்வியூவுக்காக போன அந்த கிளென்மார்க் கம்பெனியினுடைய நிர்வாகம் இவனுக்கு வேலை இல்லை என்று கதவை அடைத்தது. நான் யோசித்தேன், எஸ்டேட்டில் உள்ள வேலையையும் நான் விட்டேன், அங்கேயும் நானே கதவை அடைத்து விட்டு வந்தேன். இங்கோ அந்த கதவு பூட்டப்பட்டது. யார் எனக்கு கதவுகளை திறப்பார்? எப்படி பிழைக்க போகிறேன்? ஆனால் ஒன்று, நான் மனுஷங்களை கதவை தட்டல, கர்த்தர் பாதத்தை தொட்டேன். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், அது கிருபை. என்ன அவர் நடத்தினாரு, உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், உங்க ஜபத்தில் அவர் பாதத்தை தொடுங்க. உங்க கண்ணீர் அவர் பாதத்தை தொடட்டு. உங்க விசுவாசம் அவர் பாதத்தை தொடட்டு. ஆமேன். உங்க பக்தி அவர் பாதத்தை தொடட்டு. வேற யாருக்கிட்டையும் உன் நியாயத்தை பேச போகாத, வேற யாருக்கிட்டையும் உன் நீதியை பேசாத. யாருக்கும் உன்னை பத்தி தெரிய வேண்டாம், யாருக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. கர்த்தரை தவிர வேற யாராலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் செய்கிற உதவி வித்தியாசமாயிருக்கும், வெளிச்சமாயிருக்கும். நான் சொல்லுவேன், வாசல் திறந்தது. 6000 சம்பளத்துக்கான வாசல் பூட்டப்பட்ட போது 1,50,000க்கான வாசலை கர்த்தர் திறந்தார். ஆமேன். 10 மடங்கள்ல பல மடங்கு திறந்தார். ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்துக்கு அழைக்கும் போது வாசல் திறந்தா இருந்துச்சு, பூட்டுனாங்க. எல்லாரும் கண்டு ஓடுனாங்க, ஒளிஞ்சாங்க. ஆனா ஒண்ணு, கர்த்தரை நம்பினேன். நான் சொல்றேன், ஆண்டவரை மட்டும் நம்பு. அடிகள் வந்தாலும் விழுதல் வந்தாலும், யோபு சொன்னான், கொடுத்தார் எடுத்தார். உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். எதுக்கு? நம்ம ஒன்றும் பெரிய கலெக்டர்னு அனுமதிக்கல, நான் சரியில்லை, நான் சரிபடுத்த அனுமதிக்கிறார். அதை ஒத்துக்கோங்க. ஆமேன் சொல்லுங்க. நான் பூரண படைதை அனுமதிச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் இந்த இலக்குக்காக அனுப்பப்பட்டவன் அல்ல, நான் பந்தய பொருளுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன். என் இலக்கு ராஜ்யம். ஆமேன். எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் பரிசுத்த ஓட்டம். எனக்கு முடிவில் வைக்கப்பட்டது ஜீவ கிரீடம். அதை எனக்கு வைத்து காத்திருக்கிறவர் இயேசு. அதை நோக்கி ஓடுகிற பாதையில நான் கீழ்ப்படியாம நின்றுறேன். சில நேரம் தரிசிச்சு எட்டி பார்த்துடுறேன், சில நேரம் வலது பக்கம் பாஞ்சிடுறேன். அடிச்சிருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தான் அடிச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு அணைக்கிற வசனத்தை கொடுத்திருக்காரு, உங்களை ஆறுதல் படுத்த கொடுத்திருக்காரு. நான் சொல்றேன், நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் பேய் இல்லை, நமக்கும் அப்பாவுக்கு இடைப்பட்ட பந்தம் சீர்பொருந்தும்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதுல கூட பிசாச பெரியாளாக்காத. ஏனென்றால் அவன் தோற்கடிக்கப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன், மிதிக்கப்பட்டவன். கர்த்தர் நம்மளை நடத்துற பாதை வித்தியாசமான பாதை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எழும்பலாமா? எழும்புங்க. இயேசு வைராக்கியமாக இருக்கிறார். அல்லேலூயா. 4 மணிக்கே உங்களை விட்டு போகணும்னு நினைச்சேன், நான் ஆவியானவர் உங்களை விட்டு போகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இது ஒரு ஆவி பேக்ரவுண்ட் கொடுங்க. உங்க ஆவிக்குரிய ரகசியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். 3 தியானிங்க. வசனத்தை வச்சே பேசியிருக்கிறார். இன்னும் 1 இருக்கு, அதை அடுத்த வாரம் தொடங்கிட்டு நம்ம அப்படியே அடுத்த செய்திக்குள்ளாக அடுத்த வாரம் கடக்கலாம்.
நான் சொல்லுவேன், தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. நீ நான் யாருக்காக வாழணும்னு கேட்குறீங்க. ஒரு நபரை காட்டுறாரு, யாருக்காக நான் வாழணும், ஏன் தான் இந்த வாழ்க்கையை வாழணும்? மகளே, உன்னோட பேசிட்டார்ல, உன்னை அனுப்புனது நான் தான், உன்னை உருவாக்குனது நான் தான். உன்னை நான் மறக்கல. நீ எனக்கு வேணும். உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன். அன்பு வாலிப தம்பி, உன்னோடு பேசுகிறார். இது 2வது முறை. உன்னை உயர்த்துவேன். நீ எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்துவேன். ஹல்லேலூயா. அன்பு தாயே, உனக்கு அறியாததோ எட்டாதது நடக்க போகுது, சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஆமென். மகளை குறித்து கலங்குகிற தாயே, உன் மகளை கர்த்தர் சீர் பொருந்த பண்ணி ஒழுங்குபடுத்தி திறப்புல நிறுத்த வரவிட மாட்டார். முதல் முறையாக கூட்டத்திற்கு வந்திருக்கிற அன்பு தாயே, உன் வேதனை நீங்குகிறது, நீ சுகமடைகிறாய். உன் எல்லைகளை இனி விசாரிக்கும் போது அங்கு குறைவை நீ காண மாட்டாய். கர்த்தர் உனக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus, wonderful Lord, mighty Lord. உங்க வல்லமை இறங்கட்டும் ஐயா, உங்க வல்லமை இறங்கட்டும். உன் கண்ணீரை கண்டார். கர்த்தர் சொல்றார், ஒரு மகளை பார்த்து, ஆதியில் என் மேல் கொண்ட அன்பை எங்க? உன் இருதயத்துக்குள்ள எனக்கு இடம் இல்லையே. உன் இருதயத்துக்குள்ள ஏமாந்ததும், உன் இருதயத்துக்குள்ள நீ புலம்புறதும் தவிக்கிறதும் தானே இருக்குது. உன் இருதயத்தை எனக்கு தா. ஆரம்பத்துல பிள்ளை போல என்கிட்ட நெருங்கி வந்தியே, பச்சை குழந்தை போல என்ன அப்பான்னு கூப்பிட்டியே, இன்னைக்கு உன்னுடைய கூப்பிடுதல்ல குறைவு இருக்குன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆரம்பத்துல என்ன கண்ட கண்கள் இன்னைக்கு எதை பார்க்குது? அடிக்கடி மற்றவங்களை பார்த்து விழுந்து போற, மற்றவங்களை பார்த்து நொந்துகிற. ஏன் நான் இப்படி இருக்கேன்? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீ பாரு, என்ன நீ பாரு. உன்னை முதல்ல நீ பாரு, அடுத்தது என்ன நீ பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை நீ பார்த்தா உனக்கு நீ யாருன்னு தெரியும், என்ன நீ பார்க்கும்போது எல்லாம் சரிதான் தெரியும் சொல்றாரு. உன்னை நீ பார்க்கும்போது நீ இந்த உலகத்துல உனக்கு யாருன்னு தெரியும், என்ன நீ பார்க்கும்போது எல்லாமே சரிதான் உனக்கு தெரியும். இதை வெளிப்பாடா கொடுக்கிறார். ஆவியில் உள்ளவன் இதை நிதானித்து அறிவான். ஆமென். ஷதரலபா கரதரபா ஷிகரதர துடபடபா சந்துட பௌடபா. இதோ ஒரு முடிவு ஒன்று வரப்போகிறது. ஒரு வழக்குக்கு ஒரு முடிவை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் இறங்கி இருப்பார். உத்தரவு பரத்திலிருந்து வருது, பறந்து வருது. ஏரோது நாட்களுக்குள்ள அந்த ஜெயிலுக்குள்ள யார் போனா? தூதன் போனா. உன் வழக்குக்காக தூதன் புறப்பட்டு விட்டான். அதை கிளியர் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிறார். அரசாங்கத்துக்குள்ள சிக்கி இருக்கிற சில காரியம் வெளியே வராம இருக்குது. உனக்கு வர வேண்டிய அந்த டாக்குமெண்ட்ஸ், உனக்கு வர வேண்டிய முத்திரை போடப்பட்ட அந்த உத்தரவு கர்த்தர் ரிலீஸ் பண்றாரு. தூதன் அதை எடுத்து உன் கரத்துக்கு கொண்டு வருகிறான். பெற்றுக்கொள் அந்த வல்லமையை. Mighty Lord, glory to Jesus. அன்பு தாயே, உன்னை மரணத்திலிருந்து விடுவிச்சிட்டாரு. செத்து பிணமாய் இருக்கணும், உயிரோட இருக்கிற உன் பிள்ளைகளை தப்புவிப்பார். உன் அழுக ரத்தமா இருக்கு, அது ஆண்டவர் தூதன் கொண்டு போய் பரலோகத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கான். கர்த்தர் சொல்றாரு, நீ இருக்கிற இடத்துல வானம் திறந்திருக்கு. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் மேல வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொருத்தருக்கு மேல கிருபை இறங்கி வந்துகிட்டே இருக்கட்டும். ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்துங்க ராஜா. கர்த்தர் சொல்ற, நீ எனக்கு தேவை, நான் உனக்கு போதும், நான் உன்னை நடத்துவேன். ஏற்ற காலத்துல உன் எல்லைக்குள்ள பெரிய அறுவடை வரும். மார்ச் 31க்குள்ள உன் வாழ்க்கைக்குள்ள, மார்ச்சுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய அறுவடை. இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உன் வீட்டுக்குள்ள பழசு, உடைஞ்சது, இல்லாதது எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்பி தருகிறார். ஏன் தெரியுமா? நீ ஜெபிக்க தேவை ஆண்டவருக்கு, நீ ஜெபிக்க தேவை, ஊழியத்துக்கு தேவை. ஆண்டவர் கொஞ்ச காலம் தான் உன் எல்லையில உன்னை பாடு அனுபவிக்க வைப்பார். மறுமுறை அவர் பாதத்துக்கு நீ தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவரை வல்லமை இறங்கட்டோப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வல்லமையால நிரப்புங்க, வரங்களால நிரப்புங்க, அபிஷேகத்தால நிரப்புங்க. மகிமைக்கு மேல மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இன்று முதல் ஆசீர்வதியும். வானம் திறக்கப்பட்ட வாசலாய் இருந்து ஆசீர்வதியும். துதி கனமகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா.